இன்றைக்கி ஆயுத பூஜை எப்படி போச்சு அப்படின்றத ஃபுல் டே விலாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா. காலையில் எழுந்துனே வீட்டில் வந்து சமைச்சு படைச்சிட்டேன். வீட்டில் இருந்த ஒர்க்லாம் 2 நாள் முன்னாடியே பார்த்து முடிச்சதுனால அழகாக பொட்டு மட்டும் இன்றைக்கி வச்சு படைச்சாச்சு. இன்றைக்கி வந்து காலையில் வந்து கடலை வடை செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடல, சக்கரை பொங்கல், உருளைக்கிழங்கு எல்லாமே நான் மதியம் சொன்ன மாதிரி. அப்புறம் கடைக்கு வாங்கிட்டு வந்த பழத்தில் ஒரு 3 பழத்தை மட்டும் சுட்டு வச்சுட்டு நம்மளோட ட்ரைபேடு, நம்மளோட லேப்டாப்பு, டைரி, பசங்களோட புக்கு, பென்னு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சூப்பராக வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க எல்லாருமே கடைக்கு போய்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அப்புறம் ஈவினிங் போல் கடைக்கு வந்து சுண்டல் வச்சு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் வடை சுட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதெல்லாம் நான் மட்டும் ஈவினிங் செஞ்சுட்டு இருந்தேன். கடையில் ஆல்ரெடி மாமியார், சிவகாமி எல்லாருமே போய் அங்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எஃபி போஸ்ட்டில் வந்து இந்த சாரியோட ரேட் கேட்டிருந்தேன். இது வந்து அம்மாவுக்காக நான் எடுத்த சாரின்னு சொல்லியிருந்தேன். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 250 தான். கேவி டெக்ஸில் எடுத்திருந்தேன். ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நம்ம சுபா டெய்லர் தான். சுபா டெய்லரோட ஸ்டிச்சிங்க்கு வந்து அடிமை ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பராக தைச்சி தராங்க. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி சின்னதாக ஒரு கெட் ரெடி வித் மீ கூட போட்டிருக்கேன். அழகாக கிளம்பிட்டு நான் ஈவினிங் படைக்கிறதுக்கு கடைக்கு போயிருந்தேன். அதுக்குள்ளே எல்லாருமே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருந்தாங்க. சிவகாமி எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த டப்பா தான் நம்ம இந்த வருஷம் கொடுக்க போகிறோம். கடவுள் கிருபையில் அடுத்த வருஷம் நம்ம பெரிய கிஃப்டாக கொடுக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆசீர்வாதத்தோட நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம கடையில் வந்து இந்த ஜாமான் எல்லாமே இருக்கும். இது வந்து ஜிக்ஸா மிஷினு, அதுக்கப்புறம் இது வந்து இழப்பு மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பெருசாக மிஷின்ஸ் பற்றியெல்லாம் தெரியாது. அவங்க சொல்கிறது தான். கோலம் வந்து இந்துமதி தான் போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடையை வந்து இவ்வளோ க்ளீனாக இன்றைக்கி மட்டும்தான் பார்க்க முடியும். இது வந்து இந்துமதியோட அண்ணன். இந்த கடையை இதுக்கப்புறம் இவ்வளோ க்ளீனாக ஒரு நாளும் பார்க்க முடியாது. இதுதான் வந்து இழப்பு மிஷினு. ஓரளவுக்கு எல்லா மிஷினுமே வச்சுருக்கோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டாக சின்ன சின்னதாக வாங்கி வச்சுருக்கோம். கடவுள் ஆசீர்வாதத்தால் நல்லாவே போயிட்டுருக்கு. இன்னமும் வளரணும் அப்படின்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த வருஷம் வந்து படையல் இப்படி தான் போட்டிருந்தோம் செஞ்சுட்டு போனது. அப்புறம் ஸ்வீட்க்கு வந்து பால்கோவா வாங்கிட்டு வந்திருந்தார். இந்த மிஷின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வாங்குவார். தலைவர் வந்து ஒரு மிஷின் பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஏதாவது ஒரு மிஷின் இல்லாட்டையும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். பார்த்து பார்த்து வாங்கி வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளும் அழகாக அவரே க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு இன்றைக்கி அவர் படைக்கும்போது அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம், அப்படி ஒரு ஆனந்தம். ஏன்னா எல்லாமே அவர் கையாலவே வாங்கினது. அதனால் அந்த ஒரு சந்தோஷம் அவர் முகத்தில் தெரியும். இது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சதுக்கப்புறம் அவர் ஃபேஸை நம்ம பார்த்தப்ப அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்கும். அப்புறம் ஹேமன் வந்திருந்தான். இவன் வந்து தம்பி, சித்தி பையன், இவனும் வந்திருந்தான். எல்லாருமே சேர்த்து படைச்சிருந்தாங்க. அப்பாவையும் தம்பியும் நான் வர சொல்லி கூப்பிட்ருந்தேன். அப்பா தான் இவ்வளோ தூரம் வரதுக்கு எனக்கு முடியலம்மா, நீங்கள் படைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பாவுக்கு வந்து லாஸ்ட் இயர் மெமரிஸ் கொஞ்சம் இருந்தது. லாஸ்ட் இயர் வந்து ஆயுத பூஜைக்கு நாங்கள் படைக்கல. நான் இங்கே வீட்டில் இல்லை, அம்மாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக கேரளாவுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். அப்போ அம்மா வந்து அப்பா கூடவே வந்திருந்தேன். அந்த ஞாபகம் வந்து காலையில் ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு. எனக்குமே நேற்று எல்லாமே அந்த ஞாபகம் தான். போன வருஷம் அம்மா கூடவே இருந்தோம், இந்த வருஷம் அம்மா இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அப்பா பேசும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நான் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கு மேலே வாங்கன்னு சொன்னேன். இல்லை எனக்கு முடியலன்னு சொன்னதால் நானும் விட்டுட்டேன். அப்புறமா பசங்களும் இன்றைக்கி படைச்சிருந்தாங்க. சிவகாமி எல்லாருமே கடையில் இருந்த எல்லாருமே சாமிக்கு வச்சு படைச்சிட்டு எல்லாருக்கும் அந்த கிஃப்ட்டு கொடுத்துட்டு செஞ்சுட்டு போன பிரசாதம் எல்லாமே வச்சு கொடுத்துட்டு நாங்களுமே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டோம். இன்னைய நாள் வந்து இப்படி தான் போயிருந்துச்சு. நீங்கள் வந்து ஆயுத பூஜைக்கு என்னென்னலாம் வச்சு படைப்பீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடையில் வந்து என்னென்ன பொருள் செய்வாங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே செய்வாங்க. வீட்டு வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. கார்பெண்டர்ஸ் ஒர்க் எல்லா ஒர்க்குமே செய்வாங்க. அப்புறம் மாடுலர் கிச்சன் கூட தலைவர் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த ஒரு சில ஷார்ட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. வேலை வந்து நான் என் ஹஸ்பண்டுன்றதுக்காக சொல்லலை, தரமாக செய்வார். அது மற்றவங்க எல்லாருமே சொன்னது. ஸோ சூப்பராக வேலை செய்வார். உங்களுக்கு யாருக்காவது கார்பெண்டர் ஒர்க் வேணும்னா நீங்கள் தாராளமாக தலைவரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நானுமே என் பங்குக்கு போயிட்டு எல்லா மிஷினரிக்கும் படையல் போட்டுட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து நினைப்பேன் அடுத்த வருஷம் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட வேண்டிப்பேன். அதே மாதிரி எல்லா வருஷமும் ஒவ்வொரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி அடுத்த வருஷமும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். அதை நான் வேண்டுதலாகவே வச்சுருக்கேன். அது நடந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை